ஹலோ மக்களே, மார்ச் 10 சலங்கிலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ககன் ஒரு அழகான கனவு காண்றாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி, ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் ஆகி, அவங்க டைனிங் டேபிளில் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி, அவங்க அம்மா தங்கச்சிக்கு தெரியாமல் ஊட்டி விடுற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விடுற மாதிரி ககன் பூமி கனவு. இது ககனோட கனவு. உடனே இதை பற்றி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. சொல்லும்போது அவள் தான் பூமி தான் மகாராணி இந்த வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு பூரணி நோ அப்படின்னு கத்தி கோவப்படுறாங்க. நான் தான் இந்த வீட்டோட மகாராணி, பூமி வந்தாலும் எப்பவும் நான் தான் இந்த வீட்டு மகாராணி அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பூமி ரொம்ப கவலையில் இருக்காங்க. என்னாச்சுன்னா, ஒரே நாளில் கல்யாணமும் ஒரே நாளில், அதே நேரத்தில் இங்கே காம்படிஷனும் ஒரே நாளில். இப்போ பூமி எந்த முடிவை தேர்ந்தெடுப்பாங்க நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு பூமி ரொம்ப கவலையில் இருக்காங்க. அப்புறம் சரி உங்களுக்கு பொக்கே எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் செகண்ட் ரவுண்டில் நீ எப்படியோ வின் பண்ணிட்ட, அதுக்காக நான் உனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பூமி ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க. என்ன பூமி, நீ நினச்ச மாதிரி கல்யாணமும் உனக்கு நடக்க போகுது ககன் அண்ணாவோட, அதே நேரத்தில் டான்ஸ் அகாடமியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆனால் உன் மூஞ்சியில் சந்தோஷமே இல்லையே, என்னாச்சு பூமி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்பாங்க. அதுக்கடுத்து அவங்க ரொம்ப நேரம் கழித்து தான் சொல்லுவாங்க சரிக்கிட்ட, இந்த மாதிரி ஒரே நேரத்தில் காம்படிஷனும் கல்யாணமும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில். இப்போ நான் யாருன்னு இது பண்ண முடியும்? காம்படிஷன் அம்மாவோட கனவு, நான் அம்மாவோட கனவை நிறைவேற்றுவேனா? இல்லை, ஆல்ரெடி நான் ககனுக்கு 2 வாட்டி கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாற்றிட்டேன். இப்போவும் நான் இந்த மாதிரி பண்ணேன்னா ககன் இனிமேல் என்னை மன்னிக்கவே மாட்டாங்க. ஆல்ரெடி நான் 2 வாட்டி ஏமாற்றிட்டேன், இந்த வாட்டியும் கல்யாணம் பண்ணுறேன், நான் ககனை ஏமாற்ற நான் விரும்பலை சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று சரியும் ரொம்ப யோசிச்சுட்டு, ஐயோ இது என்ன இவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சா, இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியானா, நீ போய் மாமா கிட்ட பேசு, அவங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எப்படியாவது சரச்சந்திராவை தான் மாமான்னு சொல்கிறான், இன்ஃப்ளூயன்ஸை வச்சு டேட்டை மாற்றி வைக்க சொல்லு, இல்லை டைமை மாற்றி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியா சரி அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் போய் சரச்சந்திரா கிட்ட, நீங்கள் என் டான்ஸை பற்றி எதுவுமே கேட்கலையப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு நல்லா பண்ணியிருப்பேன்னு தெரியுமா, இந்த கல்யாணம் இதில் நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு இந்த மாதிரி கல்யாண நாளும் காம்படிஷனும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில், எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் அப்படின்னு, இல்லை நீங்கள் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எனக்கு கல்யாண டேட்டை மாற்ற முடியாது, அதனால் டான்ஸ் காம்படிஷன் டேட்டை டைமை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு உங்கள் அம்மாவோட கனவு முக்கியமா இல்லை இந்த கல்யாணம் முக்கியமா, நீ யாரை முடிவெடுப்ப, நீயே தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நீ உங்கள் அம்மா கனவை நோக்கி தான் போகணும், நீ சோபாச்சந்திராவோட கனவை தான் இது பண்ணணும், கல்யாணம் எப்போனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணாங்க. நீ போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, போய் டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா அனுப்பிட்டு, சரச்சந்திரா சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு. எப்படியும் அந்த கல்யாணம் நிற்க போது, எப்படியும் பூமி டான்ஸ் தான் ஆட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அபூர்வா வழி மறித்து அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி, ஏய் நான் எப்படி வெளியே வந்தேன் பார்த்தியா, ஜெயிலை விட்டு என் மாமா என்னை வெளியே எடுத்துட்டாரு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பூமி நான் சொன்னனால தான் அப்பா உன்னை வெளியவே எடுத்தாங்க, இல்லைன்னா நீ வெளியே வந்திருக்க மாட்ட, அப்போ நான் சொல்கிறதா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. இதுக்கிடையில் அபூர்வா சாதனா மீட் பண்ணுவாங்க. சாதனா மீட் பண்ணி இவங்க அபூர்வா கெக்க புக்கேன்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாதனா கேட்பாங்க. எதுக்கு இப்போ நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி பாட்டியும், உனக்கு என்னமா ஆயிடுச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு, உன்னை சித்தி அப்படின்னு அபூர்வா கத்துவாங்க. சரி காம்படிஷன் என்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு நாளை கழிச்சு அப்படிம்பாங்க. கல்யாணம் என்னைக்கு? நாளை கழிச்சு. எந்த நேரத்தில்? 12 மணி. ஐயோ அப்போ காம்படிஷனும் கல்யாணமும் ஒரே நேரத்துலையா அப்படின்னு சொல்லிட்டு சாதனாக்கு அப்போ தான் புரியும். இப்போ அவள் எப்படி எதை சூஸ் பண்ணுவா, கல்யாணத்தை தானே சூஸ் பண்ணுவா, அப்போ தான் காம்படிஷனுக்கே அவள் வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சாதனா கிட்டே சொல்லுவா. சூப்பர் பிளானாக போடுவா, நான் இன்னைக்கு தான் அவங்க பிளானை கண்டு வியக்கிறேன், அவங்கள நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதனா ஹாப்பியாகி அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. சரச்சந்திரா இந்த சந்தோஷமான விஷயத்த அபூர்வா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அபூர்வா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கல்யாணத்தன்னைக்கு தான் அவளுக்கு 3rd ரவுண்ட் ஃபைனல் காம்படிஷனும் இருக்குது, அதனால் பூமிக்கிட்ட நான் சொல்லிட்டேன், நீ உனக்கு உங்கள் அம்மா தான் உனக்கு முக்கியம், உங்கள் அம்மாவுக்கு அடுத்து தான் எல்லாரும், நீ யாரை தேர்ந்தெடுக்க போகிற, உங்கள் அம்மாவா உனக்கு காதலா, நீ இந்த ஃபைனல் காம்படிஷன் நீ கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அவகிட்ட இது சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும், இது உன்னோட கனவு, உங்கள் அம்மாவோட கனவை நீ நான் நிஜமாக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்.
பத்தியா நம்மளாம் நிறுத்தணும்னு நினச்சோம் இந்த கல்யாணத்தை, ஆனால் கடவுளே அதுக்கு வழி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு சரச்சந்திரா. அப்புறம் உடனே அதுக்கு அடுத்து இல்லை மாமா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நான் தான் ஃபைனல் காம்படிஷனாக அந்த டேட்டில் அந்த டைமில் நான் தான் செட் பண்ணேன், நான் சொல்லி தான் அவங்க பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நான் உங்களுக்காக தான் மாமா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அபூர்வாவை பார்த்து சரச்சந்திரா, இவர் ஜீனியஸ் அபூர்வா, நீ உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீதான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐ லவ் யூ அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபூர்வாவை புகழ்ந்து தள்ளுவாங்க. அதுக்கடுத்து இவங்க அபூர்வா, நீங்கள் என்னோட உலகம் மாமா, நீங்கள் என்னோட உயிர் மாமா, நீங்கள் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உங்களுக்காக நான் ஜெயிலுக்கும் போவேன், உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நீங்கள் தான் மாமா எனக்கு முக்கியம், உங்கள் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது திரும்ப கல்யாணத்துக்கு முந்தின நாள் வருது, ஹல்தி ஃபங்க்ஷனு. இதுக்கு மீரா தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஹாலில் உட்காந்துட்டு மீரா கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் மீரா, உனக்கு ககன் பூமி கல்யாணம் நடக்கிறதுல அவ்வளோ விருப்பமா, உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மீரா இல்லை நீ, நான் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ககன் பூமி கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, ஆனால் பூமிக்கு தான் அம்மாவும் இல்லை, நான் அதனால அம்மா ஸ்தானத்துலேருந்து எல்லாத்தையும் பண்ணணும், அந்த ஒரு கடமைக்காக தான் நான் பண்ணுறேன், சரிங்க நான் போய் பூமியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பூமியை கூட்டிகிட்டு அந்த ஹல்தி ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் பூமிக்கு என்னவோ மனசு ஃபுல்லாக இங்கே இல்லை, அவளால் இந்த ஃபங்க்ஷனையும் நான் சந்தோஷமாக அட்டன் பண்ண முடியலை, அதே நேரத்தில் அவளோட கனவையும் விட்டு தர முடியலை. அவள் ஒரு ஆளாக அங்கே உட்காந்துருக்கானா, அவன் மனசு ஃபுல்லாக டான்ஸ் காம்படிஷனில் தான் இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறது, டான்ஸ் காம்படிஷனும் அப்பா டான்ஸ் காம்படிஷன் தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜஸ் நீங்கள் கல்யாணமே, உனக்கு கல்யாணம் முக்கியம்னா கல்யாணம் பண்ணு, டான்ஸ் தான் முக்கியம்னா டான்ஸுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூமி இருந்து அதை யோசிச்சுட்டே இருக்காங்க. நட்சத்திரா ரூமில் ரொம்ப சோகமாக இருக்கா. மருதாணி பாட்டி ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நட்சத்திரா சொல்கிறான், ஆமாம் அந்த பூமி என் மாமாவை நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு போவா, அவளுக்கு நான் அச்சத்தை போட்டு சந்தோஷமாக இருக்கணுமா, இன்னும் கல்யாணம் மட்டும்தான் தானே நடக்கணும், அவ்வளோதான் நடந்துரும்ல, ஆனால் மம்மி எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் உனக்கு இன்னும் விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி பாட்டி பேசுகிறாங்க. என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பூமியோட டான்ஸ் காம்படிஷனும் கல்யாணமும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் தான் நடக்குது, இதை பிளான் பண்ணது உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. நான் இப்போவே அம்மாவை பார்க்கணும், நான் தேங்க்ஸ் சொல்ல போகிறேன் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ரூமை விட்டு ஓடி வராங்க. அபூர்வா இங்கே ஹல்தி நடக்கிற இடத்துல இருக்காங்க. உடனே முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. முத்தம் கொடுத்துட்டு வாங்கம்மான்னு தனியாக இழுத்துட்டு போகிறாங்க. செரியும் பிந்துவும் இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வா அவள் என்ன பேசுகிறான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அம்மா நீங்கள் எனக்காக தானே இப்படிலாம் பண்ணுறீங்க, எப்படியோ அவங்க 2 பேர் ககன் பூமி கல்யாணம் நிற்க போகுது, நீங்கள் எனக்காக தான் பண்ணியிருக்கீங்க, கடைசியில் என் கூட தான் கல்யாணம் நடக்க போகுது மாமாவுக்கு, தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ ஸோ மச் மம்மி, லவ் யூ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸு முத்தத்தை பொழிகிறாங்க நட்சத்திரா அபூர்வாக்கு. உடனே மருதாணி பாட்டி நீ தான் சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா பார்க்குறா. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துள்ளி குதிச்சு ஓடுறாங்க. உடனே மருதாணி பாட்டி அவள் சந்தோஷமாக இருக்கட்டுமே அதுக்காக சொன்னேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நட்சத்திராவும் பிந்துவும் இதுதான் இவங்க பிளானா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஒட்டி கேட்டுடுறாங்க. திரும்ப அபூர்வா போய் இவளுக்கு பூமிக்கு ஹல்தி நடந்துட்டு இருக்கும்ல, அதே மாதிரி அவளும் அவளும் எல்லோ கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பா, சாரீ தான் கட்டியிருப்பா. அவளும் போய் ரோஜா பூக்கள்லாம் போட்டு தண்ணியில் அவளே எடுத்து கோரி ஊற்றிக்கிட்டு இருப்பாள். உன்னை மருதாணி பட்டி பின்னாடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே நீ அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நாளைக்கு எனக்கும் மாமாக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது, எப்படியும் அந்த பூமி அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு போயிடுவா, கடைசியில் நான் தானே மணவரையில் உட்கார போகிறேன், அப்போ நான் எனக்கு இந்த ஹல்தியெல்லாம் பண்ணியிருக்கணும்ல அப்படின்றாங்க. ஏன் எப்படி என்ன ஆகும் அப்படின்னா, எப்படியும் நாளைக்கு அவள் பூமி டான்ஸ் காம்படிஷனுக்கு போயிடுவா. அடுத்து சரச்சந்திராவோட மாமாவை இதோட 3rd டைம் 3வது வாட்டி அவள் ஏமாத்துறா. மாமா இதுக்கடுத்து ரொம்பவே கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க, இதுக்கடுத்து அவளுக்கு சான்ஸும் கொடுக்க போகிறது இல்லை ககன் மாமா. கடைசியில் அப்பாவும் பாவம் வேற என்ன வழி இருக்கு, சரி அவள் தான் போயிட்டாலம்மா நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் தான் வர போகிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஜாலியாக என் மாமாவோட நான் சேர்ந்துருவேன், மாமா அப்போ தான் என்னோட லவ்வை புரிஞ்சுப்பாங்க, அவள் 3 தடவையும் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டா, ஆனால் நான் உங்களுக்காக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நான் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இது பண்ணிட்டு இருப்பேன். உன்னை மருதாணி பட்டி உங்கள் அம்மா 8 அடி பஞ்சா நீ 16 அடி போயிரு, நல்லா பிளான்றி, நீ நல்லா பண்ணு அப்படிமா. இதையும் நட்சத்திரா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கதை ஃபுல்லாக செரியும் பிந்துவும் கேட்டுருவாங்க. உடனே அவங்க 2 பேரும் தனியாக போய் நட்சத்திரா இப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காளா, அது இந்த செரி இருக்கிற வர நடக்குமா, நடக்க விட்டுருவேனா,
எப்படியும் ககன் பூமி கல்யாணம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இடையில வந்து இங்கே இவங்களுக்கு நட்சத்திரா வந்து இதெல்லாம் பேசுறது எல்லாத்தையுமே சரி கேட்டு பூமிக்கு இங்கே ஹல்தி ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இங்கே தண்ணி ஊற்றி மஞ்சள்லாம் பூசிட்டு இருக்க மாதிரி அங்கே ககன் வீட்லேயும் அங்கே அவனுக்கு நடந்துகிட்ருக்கும். இது ஃபுல்லாக தான் இவங்க இங்கே இவளுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ககனுக்கும் அங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ககனுக்கு ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பூமிக்கு பூமி வீட்டில், ககனுக்கு ககன் வீட்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிருஷ்ண பிரசாத் வந்து பூமிக்கு தண்ணி ஊற்றுவாங்க. உடனே அதை பார்த்துட்டு அவர் எமோஷ்னலாக ஆயிடுவார். அவரோட பையன் ககனை பார்க்கணும், இதெல்லாம் அவனுக்கும் இதெல்லாம் நடக்கும்ல, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கால் பண்ணுவாங்க. உடனே சாரதா ஏன் இப்பயும் கால் பண்ணீங்க, என்னாச்சு அப்படின்னு, எல்லாரும் இருக்காங்கல்ல இங்கே எது கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சாரதா, எனக்கும் ககனுக்கு நடக்கிறத ஹல்தி ஃபங்க்ஷனை பார்க்கணும் போல இருக்குது சாரதா. அவன் வேணா என்னை அப்பா இல்லைன்னு ஏற்றுக்கலாம், ஆனால் அவன் என்னோட பையன் தானே சாரதா, என்னை ப்ளீஸ் சாரதா வீடியோ கால் வா சாரதா அப்படின்னு கெஞ்சுவாங்க. உடனே அவங்களும் சாரதாவும் அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லாத வேலை, ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும், ப்ளீஸ் சாரதா ஒரு 2 நிமிஷம் காட்டு, வீடியோ காலில் காட்டு, நான் வீடியோ காலில் இருந்து பார்த்துக்கிறேன், அவன் கண்டிப்பாக நான் அங்கே வந்தாலும் அவன் என்னை ஏற்றுக்க மாட்டான், என்னை உள்ளே விட மாட்டான், வீடியோ கால்லையாவது காட்டு, நான் பாட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன் சாரதா அப்படின்னு கேட்பாரு. வீடியோ கால் பண்ணி காட்டுவாங்க. உடனே அவருக்கு எமோஷ்னலாக பேச அழ ஆரம்பிச்சிருவார். நான் சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டேங்கிறதுக்காண்டி என்னோட சூழ்நிலையும் அவன் புரிஞ்சுக்கல ககன், ஆனால் நான் செஞ்சது தப்பை வந்து நான் நியாயப்படுத்த விரும்பலை, ஆனால் அவன் என்னோட பையன் தான் சாரதா, அவன் இப்போ என்ன புரிஞ்சுப்பான்னு எனக்கு தெரியலை, அவனுக்கு நடக்கிற எல்லா நல்ல விஷயத்துலையும் நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் முடியலை, அவனும் அதை விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எமோஷ்னலாக 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரச்சந்திரா வந்து மாடியிலேருந்து ககன் இப்போ பூமிக்கு நடக்கிற ஹல்தி ஃபங்க்ஷனை வந்து பார்த்துட்டு அவரு கோவப்பட்டுகிட்டே இருப்பார். நாளைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் இடையில அபூர்வா வந்து மீராவை தனியாக கூப்பிட்டு, மீரா உனக்கு விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. என்னதுன்னா, அவர் பூமி கல்யாணம் பூமி கல்யாணம் நடக்கிறத நினச்சா நீ தான் பாவம் இருக்கிறதுலே மீரா அப்படின்னு சொல்லுவாள். ஏன் என்னாச்சு எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க நீ அப்படின்னு மீரா சொல்லுவாங்க. கேபி இப்போவே போயிட்டு தான் இருக்காரு சாரதா வீட்டுக்கு, ஏதோ எனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் பயந்து தான் தெரியாமல் போயிட்டுருக்காரு. இதுவே அவங்க கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கடுத்து சாரதாவும் அவளை கேபி அவள் பக்கமே இழுத்து வச்சுக்குவா. ஆனால் ககனுக்கு தான் பிடிக்காது, ஆனால் ககன்னா அம்மா சொன்னால் அதை வேத சொல்ல எடுத்துக்குவானே, அவனும் அதுக்கடுத்து ஏற்றுக்குவான். அடுத்து மொத்தமாக உன்னையும் பசங்களையும் விட்டுட்டு கேபி அங்கேயே போய் செட்டில் ஆயிடுவார். அவ்வளோதான் மீரா, இதுக்கடுத்து என்ன நடக்குமோ அதுக்கடுத்து உன் நிலைமையை நினச்சாதான் பாவமாக இருக்குது மீரா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்குன்னு யாரும் இருக்காங்க, நாங்கள் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி அவளை எமோஷ்னலாக லாக் பண்ணி இது அதுன்னு சொல்லி கடைசியில் கேபி வந்து இந்த கல்யாணம் முடிகிற வரை தான் இங்கே இருப்பார் இந்த வீட்டில். அதுக்கடுத்து சாரதா வீட்டில் தான் போய் செட்டில் ஆயிடுவார். ககன் பூமி அவங்க கூட போய் செட்டில் ஆயிடுவாங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இதான் நடக்குங்கிற மாதிரி மீராவை சொல்லிடுவான். நான் இப்போவே போகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வீட்டுக்கு வேகமாக வந்து சண்டை போடுறதுக்காக வருவாங்க. இங்கே ககனுக்கு வந்து அந்த ஹல்தி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. உள்ளே கூப்பிட்டு போனோன்னு தான் வந்து மீரா வந்து கத்திக்கிட்டு இருப்பா. உடனே சாரதா இங்கேருந்து கத்தாதீங்க, இப்போ தான் ஹல்தி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு, எல்லோரும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும், தள்ளி வாங்க, தள்ளி போய் பேசலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. உடனே இவ கையை விட்டுட்டு எனக்கு நீங்களும் கேபியும் வந்து டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பியும் அவங்கள பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் முடிஞ்சால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் யார் நம்பர் யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். ஓகே மக்களே, தேங்க்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஹைப்பையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திப்போம். தேங்க்யூ.